வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நேரடி நெல் விதைப்பு கருவியின் பயன்பாட்டினை விளக்குகிறார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் வே. மா. துரைசாமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடுகளில் செயற்கை முறை கருவூட்டலில் பெண்களில் பங்கினை கூறுகிறார் சிவகங்கை மாவட்டம் வீழநேரி பண்ணையாளர் பி. மல்லிகா. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் ஏற்படும் உடற்செயலியல் மாறுபாடுகளும் தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் டாக்டர் சா. ஈஸ்வரி. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அமைய பெற்றுள்ள வேளாண் அறிவியல் நிலையம் இம்மாவட்ட வேளாண்மையாளர்கள் மற்றும் பண்ணையாளர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள், கால்நடை வளர்ப்பு மற்றும் அவற்றிற்கான தொழில் ஆலோசனைகள், மீன் வளர்ப்பு மற்றும் ஏனைய தொழில்நுட்பங்களை இம்மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகிறது. இந்நிலையத்தில் பயிற்சி பெற்ற வீழநேரி வேளாண்மையாளர் பி. மல்லிகா அவர்கள் கறவை மாடுகளில் செயற்கை முறை கருவூட்டலில் பெண்களில் பங்கு என்னென்ன என்பதை அவரிடம் கேட்டபோது, இந்த செனவுசி, அதாவது செனவுசி போடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்கேன். கேவிகே குன்றக்குடியில் வந்து 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தோம். அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் போய் 2 மாதம் ட்ரைனிங் எடுத்தோம். இந்த மூலிமா நாங்கள் வந்து செயற்கை முறை கருவூட்டல், அதாவது செனவுசி போடுறது நல்ல முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். செனவுசி வந்து நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து குறைஞ்சபட்சம் 5 இல்லைன்னா 6 போட்டுருவேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரேட்டு ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வருது, பெட்ரோல் சார்ஜும் வாங்கி பண்ணிக்குவோம். எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 7,000 ரூபாய் வரையும் நான் செனவுசி போட்டுகிட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தை வந்து என் குடும்பத்தில் ஓட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பால் மாடும் வச்சுருக்கோம். இந்த ஊரில் வந்து வீழநேரில் வந்து பால் மாடு வளர்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. கேவிகேலேருந்து வந்து எங்களுக்கு குன்றக்குடியிலேருந்து வந்து பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து மாடு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சி கொடுத்து இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து இங்கே நின்று ஒரு நாள் பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்ததுலேருந்து செயற்கை முறை கருவூட்டலுக்கு வந்து நான் இந்த ஊரில் வந்து இந்த ஏரியாவுக்கு நான் போடுவேன்னு வந்து அறிமுகப்படுத்திட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி இந்த ஏரியா ஃபுல்லாக நான் தான் போட்டுட்ருக்கிறேன். இந்த செம்மண் வந்து இது வந்து 35 லிட்டர் குடுவை. இதில் வந்து ஸ்டாக் வச்சுக்கலாம். செம்மண் வந்து நான் ஸ்டாக் வச்சுக்குவோம். சின்ன குடுவை வந்து 3 லிட்டர் குடுவை இருக்குது. அதில் வந்து போகிற இடம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் 2 வீலரில் போய் போட்டுக்குவோம். அது நல்லா பாதுகாப்பான முறையில் கொண்டு போய் போடுறதுனால கண்டிப்பாக நல்லா செனம் பிடிச்சிருது. அதனால் மக்களும் வந்து எங்களை விரும்பி கூப்பிடுறாங்க, வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு. படிப்பு வந்து நான் ரொம்ப படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து 10வது தான் படிச்சிருக்கிறேன். 10வது படிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறது எங்கள் குடும்பத்துக்கு ஓட்டுறதுக்கு செனவுசி இப்போ நாங்கள் போட்டு கற்றுக்கிட்டதுனால நல்ல சிறப்பாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து முக்கியத்துவம் எங்களுக்கு வந்து குன்றக்குடி தான். குன்றக்குடிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அவங்க அங்கே இருந்த சாரெலாம் வந்து எங்களுக்கு நல்லா
பொறுமையாக சொல்லிக் கொடுத்தனால தான் அங்கே இந்த அளவுக்கு வந்து டேலண்ட்டாக வந்து நாங்கள் போட்டிருக்கோம். எங்கள் குழுவில் வந்து ஒரு குழுவுக்கு 25 பேர் ட்ரைனிங் வந்தோம். 4 குழு வந்து மொத்தம் 100 பேர் ட்ரைனிங் எடுத்தாங்க. எங்கள் குழுவில் 100 பேரும் வந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் விவரம் பெற பி. மல்லிகா அவர்களை 09855572392 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் ஏற்படும் உடற்செயலியல் மாறுபாடுகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் குறித்து விவரிக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் சா. ஈஸ்வரி அவர்கள். வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம கால்நடைகளில் ஏற்படும் உடற்செயலியல் மாறுபாடுகளும் அதற்கான தீர்வுகளும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கால்நடைகளில் உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்னா, இந்த கால்நடைகளில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி நல்ல கால்நடைகளில் உடல் உறுப்புகள் சரிவர செயல்பட்டால்தான் அதனுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும். பராமரிப்பு முறைகள், தீவனம் அளித்தல் மற்றும் நோய் தடுப்பு ஆகியன முறையாக இருந்தால்தான் அதனுடைய உடல் உறுப்புகள் முறையாக செயல்பட்டு பண்ணையாளர்கள் அதிக லாபத்தை பெற முடியும். பண்ணையாளர்கள் தன்னுடைய கால்நடைகள் நல்ல முறையான உடல்நிலையில் தான் இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் ரீதியாக அந்த கறவை மாடுகளோட உடல் வெப்பநிலை, அதனுடைய மூச்சுவிடும் எண்ணிக்கை, அதனுடைய இதய துடிப்பின் எண்ணிக்கை, சாணம் மற்றும் சிறுநீரின் நிறம் மற்றும் தன்மை ஆகியவற்றை பொறுத்து கறவை மாடுகள் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையில் உள்ளதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான கறவை மாட்டின் உடல் வெப்பநிலை 38.5 டிகிரி சென்டிகிரேடாகவும், அதனுடைய மூச்சுவிடும் எண்ணிக்கை நிமிடத்திற்கு 20 முதல் 30 ஆகவும், அதனுடைய இதய துடிப்பின் எண்ணிக்கை நிமிடத்திற்கு 60 முதல் 80 வரை இருக்கும். இந்த கிருமி தொற்று ஏற்பட்ட கறவை மாடுகளில் அவற்றின் உடல் வெப்பநிலை அதிகரித்துவிடும். அப்பொழுது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் இந்த நோய் கிருமிகளை எதிர்த்து போராட ஆரம்பித்து ஒரு விதமான வேதிப்பொருட்களை சுரந்து அதன் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். அவ்வாறு உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய இதய துடிப்பு மற்றும் மூச்சுவிடும் எண்ணிக்கையும் அதிகரித்து அந்த உடல் உறுப்புகளின் செயல்பாடு பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த கறவை மாடுகளில் உடல் உறுப்புகள் செயல்பாடு பாதிக்கிறப்போ தீவனமும் பராமரிப்பு முறையும் எவ்வளவுதான் முறையாக இருந்தாலும் அதனுடைய உற்பத்தி திறன் வெகுவாக குறைந்துவிடும். அந்த உடல் உறுப்புகள் செயல்பாடு நோய் கிருமிகள் தாக்கும் பொழுது குறையும் பொழுது அந்த வெப்பநிலை அதிகரிக்கும். எனவே காய்ச்சல் ஏற்படும். ஆகவே பண்ணையாளர்களே, காய்ச்சல் அப்படின்றது ஒரு வியாதி கிடையாது. அது ஒரு விதமான நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்பதை நம்மளுக்கு அறியப்படுத்தும் ஒரு விதமான அறிகுறி ஆகும். இப்போது கன்றுக்குட்டிகளில் இந்த உடற்செயலியல் குறைபாடுகள் எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கன்றுக்குட்டிகள் அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம். அவைகள் ஓரிடத்துல நிலையாக நிற்காமல் துள்ளி குதிச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற கன்றுக்குட்டிகள் என்ன பண்ணணும்னா, சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போய் காணப்படும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, குடற்புழுக்களின் தாக்கம். இந்த புழுக்கள் கன்றுக்குட்டிகளில் உடலுக்குள் எப்படி வந்தது, இந்த கன்றுக்குட்டிகள் அந்த மாட்டோடு சேர்ந்து மேய்ச்சலுக்கு போகும் பொழுது அந்த இளம் புற்களின் மேல் உள்ள இந்த புழுக்களின் முட்டைகள் அவற்றின் வயிற்றுக்குள்ளே போய் பொரித்து புழுக்கள் உருவாகி அந்த கன்றுக்குட்டிகளை தாக்க ஆரம்பிக்கும். இவ்வாறு குடற்புழுக்கள் தாக்கப்பட்ட அந்த கன்றுக்குட்டிகளில் வயிற்றுப்போக்கு ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, இந்த கன்றுக்குட்டிகளில் உடம்பில் உள்ள நீர்ச்சத்துக்கள் அதிகமாக வெளியேறி அவைகள் இறக்க நேரிடும். இதற்கு உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி அந்த கன்றுக்குட்டிகளுக்கு வைத்தியம் பார்க்கணும். அடுத்தபடியாக இந்த கன்றுக்குட்டிகளுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னா, தொப்புள் கொடி வீக்கம் அப்படிம்பாங்க. பொதுவாக இந்த கால்நடை பண்ணையாளர்கள் கன்று பிறந்த உடனே சினை மாடுகளில் அது கிடேரி கன்றா அல்லது காளை கன்றா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்த உடனே அந்த தொப்புள் கொடியை கத்தரித்து எடுத்துட்டு அந்த தொப்புள் கொடியில் கிருமி நாசினி கொண்டு நல்லா சுத்தமாக துடைக்கணும். அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தொப்புள் கொடி மூலமாக இந்த நோய் கிருமிகள் உள்ளே பூந்து அந்த தொப்புள் கொடி வீக்கம் ஏற்படும். இந்த தொப்புள் கொடி வீக்கத்திலிருந்து அந்த கிருமிகள் உடல் உள்ளுறுப்புகளுக்கு போய் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளின் செயல்பாடும் பாதிக்க ஆரம்பிக்கும். அடுத்து இந்த கன்றுக்குட்டிகளில் கபவாதம் அப்படின்றது அதிகமாக தாக்கப்படும். இந்த கபவாதம் அப்படின்றது அந்த கன்றுக்குட்டிகளில் நுரையீரலை தாக்கக்கூடிய
ஒரு வியாதி. இந்த கபவாதம் ஏற்பட்ட கன்றுக்குட்டிகளில் என்ன ஆகும் அப்படின்னா, அது வேகமாக மூச்சு வாங்கும். அந்த வேகமாக மூச்சு வாங்குறப்போ அந்த கன்றுக்குட்டிகளில் வந்து அந்த நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையோட வெப்பநிலை குறைந்து அந்த காற்றின் ஈரத்தன்மை அதிகமாகும் பொழுது அந்த கிருமி தொற்று நுரையீரல் ஏற்பட்டு இந்த கபவாதம் ஏற்படும். இந்த கபவாதத்தில் ஏற்படுறதுனால சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கன்றுக்குட்டிகளை நல்ல கூரை உள்ள மற்றும் உயரமான தடுப்பு சுவர் உள்ள மாட்டு கொட்டகையில் வச்சு பராமரிப்பதன் மூலம் இந்த கபவாதத்தை நம்ம தடுக்கலாம். இவ்வாறு இன்றைய கன்று தான் நாளைய பசு. இன்றைய கன்றை நல்லா நம்ம பராமரித்தோம்னா தான் அது வருடத்திற்கு ஒரு கன்று பின்னாளில் ஈன்று பண்ணையாளர்கள் அதிக லாபத்தை பெற முடியும். மேலும் விவரம் பெற டாக்டர் சா ஈஸ்வரி அவர்களை 09870798305 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1370க்கும் அதிகபட்ச விலையாக 1410க்கும், போடி நாயக்கனூரில் 1480 1560க்கும், நெல் இதர ரகம் கருமந்துறையில் குறைந்தபட்ச விலையாக 900க்கும் அதிகபட்ச விலையாக 1250க்கும், சேத்துப்பட்டில் குறைந்தபட்ச விலையாக 1459 அதிகபட்சமாக 1654 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 36 தேவக்கோட்டையில் 1350 1410 ரூபாய்க்கும், பரமக்குடியில் 1320 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் தேன்கனி கோட்டையில் 1800 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் 1319 ரூபாயிலிருந்து 2309 ரூபாய்க்கும், புளி தர்மபுரியில் 4750 ரூபாயிலிருந்து 4800 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் 5500 ரூபாயிலிருந்து 5600 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் செய்யாறில் 5801 ரூபாயிலிருந்து 6226 ரூபாய்க்கும், கொளத்தூரில் 4600 5200 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் சங்கராபுரத்தில் 9269 ரூபாயிலிருந்து 9676 ரூபாய்க்கும், அருப்புக்கோட்டையில் 7000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் கோவில்பட்டியில் 4500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் 4199 ரூபாயிலிருந்து 7599 ரூபாய்க்கும், மிளகாய் இதர ரகம் மணப்பாறையில் 14300 ரூபாயிலிருந்து 14500 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் 8500 8700 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் 900 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்க்கும், காரமடையில் 1500 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி திருச்செங்கோட்டில் 8398 ரூபாயிலிருந்து 11500 ரூபாய்க்கும், ஈரோட்டில் 8789 ரூபாயிலிருந்து 10529 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. தொடரும் வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை.
இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 1 மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 42.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24.7 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 51.8%, காற்றின் வேகம் மணிக்கு 3.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.8%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.2 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 637.7 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளி மண்டல அழுத்தம் 997.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே தென்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலினால் வேலையை குறித்த நேரத்தில் முடிக்கவும், துல்லியமாக விதைகளை விதைக்கவும், உரம், பூச்சி மருந்து இவைகளை துல்லியமாக இறைக்கவும், காலத்தே பாசனம் செய்யவும், காலத்தே அறுவடை செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் செய்ய முடிகிறது. அவ்வகையில் நேரடி நெல் விதைப்பு கருவியின் பயன்பாட்டினை குறித்து விளக்குகிறார் கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் வே. மா. துரைசாமி அவர்கள். அதாவது நெல் பயிர் சாதாரணமாக விவசாயிகள் நெல் நாற்றங்கால் பயிரிட்டு, அதாவது நாற்றங்கால் பயிரிட்டு அதை தக்கவாறு பராமரித்து பின்பு வயல் பண்படுத்தி அந்த நாற்றங்காலை ஆட்கள் மூலம், வேலையாட்கள் மூலம் நாற்றங்காலை பிடுங்கி எடுத்து 20 நாள் அல்லது 15 நாளிலிருந்து 25 நாட்களுக்குள் வயலில் வேலையாட்கள் மூலம் நட்டு வருகின்றார்கள். இதற்கு அதிக மனித ஆற்றலும் நாற்றங்கால் பராமரிப்பதற்கு தகுந்த செலவும் ஆகுவதனால் நேரங்கள் வீணாகுவதுடன் செலவும் அதிகமாகின்றது. இதை குறைக்கும் வகையிலும் நெல் பயிரின் வளர்ப்பு பீரியட், அதாவது நாட்களை குறைக்கும் வகையிலும் ஒரு புதிய கருவியை உருவாக்கி
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கருவியின் பெயர் நேரடி நெல் விதைப்பு கருவி என்று தமிழிலும், ஆங்கிலத்தில் டைரக்ட் பேடி சீடர் அல்லது ட்ரம் சீடர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருவி தற்போது இங்கே பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவியானது 4 உடுக்கை வடிவ, அதாவது சாய்வு கோண வடிவிலான 4 உடுக்கை வடிவ ட்ரம்கள் பச்சை கலரில் இங்கே பொருத்தப்பட்டுள்ளது. 2 பக்கமும் 2 சக்கரங்கள், அதாவது 60 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 2 சக்கரங்களும், இடையில் இந்த ட்ரம்கள், அதாவது சாய்வு கோண வடிவமுள்ள அல்லது உடுக்கை வடிவ சக்கரங்கள், உருளைகள் ஒரு சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உடுக்கையிலும் 2 வரிசை துளைகள் போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வரிசை துளைக்கும் அடுத்த வரிசை துளைக்கும் இடைவெளி 25 சென்டிமீட்டர். 16 துளைகள் உள்ளது. ஒவ்வொரு துளையிலும் நெல் ஈஸியாக விழுவதற்கேற்றவாறு துளையின் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான நெல் ஒரு நாள் முன்பாக நன்றாக ஊற வைத்து, பின்பு ஒரு 24 மணி நேரம் அந்த நெல்லை சாக்கில் போட்டு நாம் விட்டால், அதாவது முளைப்பு திறன் வந்துவிடும் நெல்லுக்கு. அந்த முளைப்பு திறன் வந்த நெல்லை இந்த உருளையில் விட்டு நாம் வயலில் இந்த கருவியை உபயோகப்படுத்தும் போது இதற்கு ஒரு இழுக்கும் கைப்பிடியும் உள்ளது. இந்த கைப்பிடியை இந்த வயலில் இழுத்து செல்லும் பொழுது நெல் சீராக இந்த துளை வழியாக வரிசையாக விழுந்து கொண்டு செல்லும். அதாவது வரிசைக்கு வரிசை இடைவெளி 25 சென்டிமீட்டர். வரிசையில் நெல் விழும் அளவு கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர். அதாவது நாம் தற்போது திருந்திய நெல் சாகுபடி முறை விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு ஆள் இந்த கருவியை உபயோகித்து கிட்டத்தட்ட 1 ஹெக்டேர் வரை ஒரு நாளில் விதை விதைக்க ஏதுவாக உள்ளது. விதை விதைக்கும் பொழுது நெல் வயல் நன்றாக உழுது தரைமட்டம் நன்றாக, அதாவது லெவல் செய்து, நீரின் அளவு கிட்டத்தட்ட, அதாவது நிலத்திலிருந்து 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நீரின் அளவு வைத்து கொள்ள வேண்டும். நீரின் அளவு முடிந்தவரை குறைவாக வைத்து கொண்டால் இக்கருவியை உபயோகப்படுத்தும் பொழுது நெல் விழுந்து கரெக்டாக அந்த சேற்றில் போய் அமைய வாய்ப்பு ஏற்படுகிறது. நீரின் அளவு அதிகமாக இருந்தால் நெல் விழும் பொழுது அதனுடைய, அதாவது விழுந்தவுடன் நெல் நீரில் மிதந்து கொண்டு பக்கவாட்டில் செல்ல ஏதுவாக உள்ளது. அதற்காகத்தான் நீரின் அளவு முடிந்தவரை வயலில் குறைந்த அளவு இருக்க வேண்டும் இந்த கருவியை உபயோகப்படுத்துவதற்கு. மேலும் இந்த நிலம் நன்றாக பராமரித்து அதனுடைய தரைமட்டம் மட்டமாக அமைக்க வேண்டும். இதன் விலை சுமார் 5000 ரூபாய். இக்கருவியை ஒரு ஆண் வேலையாட்கள் உபயோகிக்கும் பொழுது 4 ட்ரம்களும் இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8 வரிசையில் நெல் விதைக்கலாம். இக்கருவியை பக்கவாட்டில் உள்ள 2 ட்ரம்களையும் எடுத்துவிட்டு சக்கரத்தை இடையில் வைத்தால் நாம் 4 வரிசையிலும் விதைக்கலாம். அப்பொழுது பெண் வேலையாட்கள் ஈஸியாக உபயோகப்படுத்த ஏதுவாக உள்ளது. இந்த கருவி உபயோகித்து நெல் விதைக்கும் பொழுது நாம் சாதாரணமாக நாற்றங்கால் விட்டு நாற்றை பிடுங்கி வயலில் நட்டு அது மீண்டும் தளைந்து நெல் வருவதற்கு இந்த கருவியை உபயோகப்படுத்தினால் நாம் கிட்டத்தட்ட 7 நாளிலிருந்து 10 நாட்கள் பயிரின் மொத்த நாட்கள் குறைகின்றது. ஊற வைத்த நெல்லை இந்த உருளையில் நாம், அதாவது சுமாராக 1 கிலோ நெல் இந்த உருளையில் இந்த ஓப்பனிங் மூலமாக ஃபனல் வைத்து ரப்ப வேண்டும். ஏன்னா குறிப்பாக உருளையில் முழு அளவுக்கு நெல்லை ரப்பக்கூடாது. இந்த ரப்பினால் துளையில் நெல் விழுவது தடுக்கும். அப்புறம் நமக்கு நெல் சீராக விழுவதையும் இது தடுக்கும். அதனால் நெல்லை முடிந்த அளவு அரை அளவு அந்த உருளையில் அரை அளவு இட்டால் போதும். உபயோகப்படுத்தும் பொழுது நாம் நெல் விழுவதை சீராக பார்த்து கொண்டே செல்ல வேண்டும். ஓரளவுக்கு நெல் விழுவது குறையும் பொழுது மீண்டும் நெல் இந்த உருளையில் இறப்ப வேண்டும். ரப்பி
அப்புறம் பின்பு உபயோகப்படுத்த வேண்டும். இந்த கருவியை உபயோகப்படுத்தும் பொழுது இழுக்குமால் அந்த கருவியை இழுத்து கொண்டு நேராக செல்ல வேண்டும். சென்று வயலின் முடிவுக்கு வரும் பொழுது அப்படியே இந்த கருவியை 2 கையால் எடுத்து மறுபடியும் 8 வரிசைக்கு தகுந்த மாதிரி இடைவெளி வைத்து மறுபடியும் வைத்து ஆப்போசிட் சைடில் இழுத்து கொண்டு செல்ல வேண்டும். வயலில் இந்த கருவியின் உபயோகம் முடிந்தவுடன் அடுத்த வயலுக்கு அல்லது வேறு ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டியிருப்பின் இக்கருவியை ஈஸியாக கலட்டி ஒரு பெட்டியில் இட்டு பராமரித்து எடுத்து செல்லலாம். மேலும் இக்கருவியின் மொத்த எடை 9 கிலோ தான். ஈஸியாக இழுப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் வாய்ப்பாக ரொம்ப ஈஸியாக இந்த கருவியின் அமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இக்கருவி வேண்டுவோர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் இயந்திரவியல் ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொண்டு இக்கருவியை பெற்று மேலும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாகவும் இக்கருவியை பெறுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆவணம் செய்துள்ளது. இக்கருவியை பெற்று விவசாயிகள் நெல் பயிரிட இக்கருவி உபயோகித்து வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி கொள்ள நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் விவரம் பெற முனைவர் வே. மா. துரைசாமி அவர்களை 0422 24 57 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 22/3/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் பண்ணைக்குட்டை அமைப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மேலம்குடி வேளாண்மையாளர் டி. ஜெகதீசன் அவர்கள் தரும் செய்தி. தொடர்ந்து வேளாண் ஆலோசனை நேரம். நீலகிரி, விழுப்புரம், சேலம் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்பத்தில் சுழலும் மண்வெட்டி குறித்து கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பண்ணை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் டி. மனோகர் ஜேசுதாஸ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.